கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிஎம்ஏ ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட ஜேர்னியை 2020 இந்த சிஎம்ஏ கரியருக்குள்ளே வரலான்ட்டு நான் முடிவெடுத்த போது நான் ஃபஸ்ட்டு பார்த்த அகாடமி வந்து மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி தான். ஸோ என்னோடய பயணம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் 2021 நான் வந்து அப்பியர் ஆனதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4வது இடம் பிடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமியும் கண்ணன் சார் தான். அண்ட் தென் என்னோட நண்பர்கள். ஸோ இவங்க கொடுத்த மோட்டிவேஷன், இவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் என்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து வாங்க முடிஞ்சுது. உங்களோட வளர்ச்சி இன்னும் நிறைய அதிகமாக இருக்கும் அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டே 1லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு, அகாடமி சார், நாங்கள் எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் அடுத்த வருஷம் அடுத்தடுத்த அட்டம்ப்டில் நான் குரூப் 1, குரூப் 2 இன்டர்மீடியட் எக்ஸாம் அப்பியர் ஆனதில் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணேன். அதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. அண்ட் தென் நான் இப்போ என் ஃபைனல் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு நடுவில் எனக்கு டீச்சிங் பேஷன் இருக்கிறது சார் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு டீச்சிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் குரூப் 1 டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் டீச்சர்ஸ் எடுக்க கிளாஸை அது காலையில் நாங்கள் வந்து மறுபடியும் எங்களுக்குள்ளே நாங்கள் கூகுள் மீட் போட்டு நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் என்னோட இந்த டீச்சிங்கிற பயணம் அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலாக நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக மிச்ச குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூகுள் மீட் மூலியமாக நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது எனக்கு அடுத்தடுத்து அவர் நிறையா வாய்ப்புகள் கொடுத்தாரு. அண்ட் அதை யூஸ் பண்ணி நான் எங்கள் மாஸ்டர்ஸ் கிளாஸ்லேயே வந்து கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் நடுவில் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சாலே நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லா டைமும் கரெக்டான ரிசல்ட்ஸ் வரும்போது அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற வகையில் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்து நிறையா அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. அதனால் இது எல்லாத்துக்குமே கீப் சப்போர்ட்டிங். ஐ தேங்க் மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி அண்ட் கண்ணன் சார் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். இப்போ வந்து சிஎம்ஏக்கு டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் நிறையா சொல்லியிருந்தாங்க. லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுமே வந்து நிறையா சிஎம்ஏஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை, அதுவும் லைக் சிஎம்ஏ தான் ஒரு பிஸ்னஸை பின்னாடி இருந்து தூக்கி விடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஓகே சிஎம்ஏல என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது தான் சிஎம்ஏ. என் ஃப்யூச்சர் பிளான் இப்போ நான் ஃபைனல்ஸ் எழுதியிருக்கேன். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு குரூப் கொடுத்ததுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலிமா நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாங்கிறது தான் என்னோட பிளான்.